அங்கேயே இடதுசாரியில் நின்றுக்கணுங்கிறீங்க. இல்ல அவங்களுக்கு ஆதரவா நிற்கணும். ஆனா அவங்க ஆன்டி லெப்ட் ஆச்சே மம்தா. இல்ல ஆன்டி லெப்ட் எல்லாம் அவ்வளவு ஒண்ணும் கிடையாதுங்க. இவங்களுக்குள்ள அரசியல் ரீதியான பிணக்கு இருக்குது. ஆனா பிஜேபி எதிர்ப்புள்ள ஒன்றிணையணும்ல, அதை ஒன்றிணையில அவங்க ஒன்றிணைகிறார்கள். நீங்க நம்பவே நம்பாதீங்க, இவங்களெல்லாம் நல்லது நடக்காது. நான் தெளிவா சொல்றேன். இல்ல இவர் பாஜக எதிராக ஏதாவது கொண்டு வந்தா லெப்ட் விலைக்கிருவோங்கிற ஒரு மிரட்டல் இருக்குல்ல. அவரே கொண்டு வர போறாரு. நீங்க பாருங்க, பொறுத்திருந்து. இவங்க ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்க, விஜய்க்கு வேலை அதுவா? விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆனா ஆயிட்டாரு. சீஃப் மினிஸ்டர் சஸ்டெயின் பண்ணணும் பண்ணுவாரு, அவ்வளவுதான். அதுக்கு என்ன வேணும்னு பண்ணுவாரு. இப்ப எவ்வளவு பேசுறாருல, டெல்லி போயிட்டு வந்தாருன்னு வச்சு ஒரு தடவை, அப்புறம் இவருடைய நிலைமையா மாறும். அதுக்குள்ள இவங்க 35 பேர் ரெடி ஆயிட்டாங்க, இவங்க ஆதரிப்பாங்க, நீங்க போறதுன்னா போய்க்கிங்கன்னு. இப்ப கவர்னர் கேரளா போயிருக்காரு. அவர் எப்ப திரும்பி வர போறாருன்னு தெரியல. அவர் அப்படியே டெல்லிக்கு போவார் அநேகமா. வாய்ப்பு இருக்கு. ஆமா, இவர் வித்யாசாகராவ் அப்படித்தானே பண்ணாரு. சசிகலா அம்மையார் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வரவே இல்லையேங்க. அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தானே வந்தாரு. வந்து எடப்பாடிய சிஎம் ஆக்குனாரு. அந்த அளவுக்கு விஜய பார்த்து இவங்க பாஜக ஒரு ஆளுமே நினைச்சு பயப்படுதான் சசிகலா. இவன் வரக்கூடாது அந்த இடத்துக்கு. இவருக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் வந்துருச்சு. அந்த அக்ரிமெண்ட்டை மீறி ஒரு காங்கிரஸோட ஒரு உடன்படிக்கைக்கு போயிட்டாரு. அது அவங்களுக்கு வயிறு எரியுது. சோ அவங்க இவர் பதவி ஏற்க விடாது பண்றதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப வரைக்கும். சோ இப்ப 118 சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப 118 வந்துச்சு. இப்ப அதுக்கப்புறம் என்ன காரணத்தை கண்டுபிடிக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது.